வெல்கம் டு சேனல். ஏன்னா ஓப்பன் பண்ணோன்னே ஏதோ ஒரு ஃப்ரீ ஃபயர் லோகோ போட்டு வருது அப்படின்னு தான் நினைப்பீங்க. பட் ஆனால் அது லோகோ கிடையாது. ஃப்ரீ ஃபயர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன குரூப்பில் கூப்பிட்டு மேட்ச் வந்து பரியா இல்லைன்னு கூட தெரியல. கூப்பிட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி நானும் வந்து உள்ளே போயிட்டு லாபிலாம் முடிஞ்சு இந்த ஃபஸ்ட் வச்சு இது ஒரு ரெக்கார்ட் வீடியோ தான். மேட்ச் முடிஞ்ச பிறகு ரெக்கார்ட் பண்ணி போகிற வீடியோ. ஸோ யாரும் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ ஒரு வெறித்தனமான ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்ஸும் இருக்குது. ஸோ மேட்ச் வந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் வந்து இன்டர்கிளேட் சென்டரில் தான் இறங்கினா சரி எனிமி வருவான்னு பார்த்தோம். எனிமியே வரல. சரி நானும் பொறுமையாக இறங்கி லூட்டெல்லாம் எடுத்தேன். சரி அந்த ஸ்பீட் பூஸ்டர் ஆச்சு. ஸோ ஸ்பீட் பூஸ்டர் போட்டு நானும் லூட்டெல்லாம் எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்தேன். ஆனால் எனக்கு எந்த கண்ணு எதுவுமே கிடைக்கல. நான் எடுத்து பிசானு ஏகே தான் எடுப்பேன். ஸோ ஏகே இந்த மேட்ச்சில் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு பாயிண்ட் நம்மளுக்கு தேவை. ஸோ ஏகே வேணாம்னு சொல்லிட்டு பிசானு யூஎம்பி எதனா கிடைக்குதா பார்க்கலாம். எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே கிடச்சிச்சு. ஆனால் எது எடுக்கிறதுனே எனக்கு மனசில் சரின்னு சொல்லிட்டு யூஎம்பி கீழே போட்டு பிசான் எடுத்து கையில் வந்து ஸ்கேர் இருந்துச்சு. சரின்னு சொல்லி ஸ்கேர் வச்சு இந்த மேட்ச் வந்து எனக்கு ப்ளே பண்ணி பார்ப்போம் சொல்லிட்டு அப்படியே அந்த இன்டர்நெட் சென்டரில் போட்டு எல்லா இடத்துல லூட் வச்சுட்டு அப்படியே எல்லா லூட்டும் எடுத்தேன். என்ன இருக்கு எல்லாத்தையும் எடுத்தேன். சரி அப்படியே ஃப்ரெண்ட்ஸும் கூட ஜாலியாக பேசிட்டு அந்த மைக் ஆன் பண்ணி அவங்க கழுவி ஊற்றுறாங்க. உன்னை கூட்டு வந்ததுக்கு நீ சர்வே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா நான் கீழே தான் இருப்பேன்னு சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு M60 மார்க் பண்ணிதான். சரி அதை எடுத்துக்கலாம் சொன்னால் அதுக்குள்ளே என்னோட நாள் நம்பர் வந்து அந்த கண்ணை போடுன்னு சொல்லிட்டு எனக்கு கத்தி வச்சு வெட்டுறாங்க. எனக்கு வந்து ஒரு கிலோ ரத்தமே கீழே வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ண மறுபடியும் அந்த கண்ணை அவங்ககிட்ட கொடுத்துட்டு ஸ்கேர் எடுத்துனேன். சரி ஸ்கேர் எடுத்துட்டு இந்த தொட்டு காலி பண்ணுவோம் எங்கள் எனிமியில் சொல்லிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புனேன். மேலே எங்கேயாச்சும் இனிமேல் உட்காந்துட்டு சர்வே பண்ணலாம்னு சொல்லி பார்த்து கிளம்புனேன். சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த கண்ணை வச்சு விளையாட மனசே வரல. பிஜானில் பாயிண்ட் அடிக்கணும். சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளம்புனேன். சரி கிளம்புறப்ப அவங்க மேலே அவனை உட்காந்துருக்காங்க. அப்படியே பார்த்தேன் எவனுமே இல்லை. சரி இவனுங்களாம் அந்த பேனர் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சரின்னு சொல்லிட்டு இவங்க கரெக்டாக போகிறாங்க. நானும் நின்று பார்த்தேன். ஆனால் எவனுமே போகல. சரி நம்ம யாச்சும் கரெக்டாக வச்சு போயிடுவோம்னு சொல்லிட்டு கரெக்டாக லேடர் வச்சு போனேன். ஆனாலும் அங்கே போகவே இல்லை. நான் ஏதோ ஒரு லாரி கிளம்ப மாட்டேன். இந்த இடத்துல தான் ஒரு சம்பவம் வந்து தரமான சம்பவம் இது. இந்த இடத்துல வந்து நான் மாட்டினேன் அந்த லாரி கடையில். சரின்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ பல விஷயம் வந்து வெளியே வரல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே அப்படியே ஓடுறா அவனோட உடம்பு வெளியே தெரியும். அப்போ வந்து எனிமி சொல்கிறான் நீ செத்து நான் ரிவே பண்ணுறேன்றாங்க. எனக்கு வந்து மன சேர்க்கைகள விஷயம். ஏன்னா எனக்கு ஏற்ற லூட்டு எல்லாமே நான் வச்சுட்டு இருக்கேன். இந்த டைம் செத்தேன்னு வச்சுங்களேன் எனக்கு லூட்டே கிடைக்காது. அதுக்கப்புறம் என்னால் சரியாக விளையாட முடியாது. ஃபஸ்ட்டு கிடைக்கிற லூட்டை வச்சு தான் என்னால் கரெக்டாக விளையாட முடியும். அது இல்லாமல் எனக்கு அவ்வளோ விளையாடவும் தெரியாது. என் ஃபோன் வேறு ஹேங் ஆகும். சரின்னு சொல்லிட்டு நானும் இங்கேருந்து எப்படி வெளியே வரலாம்னு பார்த்துட்டேன். நானும் பார்க்குறேன் என்னோட உடம்பு மட்டும் தான் வெளியே தெரியுது. என்னால் இங்கேருந்து வெளியே வர முடியல. சரின்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ பண்ணுறேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னா சரி அங்கேருந்து என்ன பண்ணுன்னா அப்படியே கொஞ்சம் குதிரா எகிரி குதிரா கீழே போடா மேலே போடா எகிறா க்ளோவல் போடா சுடுடா அப்படின்னு என்னமோ சொன்ன அண்டர் கிரவுண்டில் ஏதாச்சும் போட்டு ட்ரை பண்ணுறான்னு சொன்னான். அப்போ தான் யூடியூப்பில் பார்த்து ஒரு வீடியோ நான் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் சரி எகிரி குதிக்கிறேன் சுற்றுறேன் லாரி வச்சு அப்படி இப்படி சுற்றுறேன் ஸ்கோப் போகிறேன் சுடுறேன் என்னென்னமோ பண்ணுறேன். ஏன்னா அந்த அண்டர் கிரவுண்டில் போகவே முடியல. நானும் பார்த்துட்டே இருந்தேன். சரி போங்கன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வழியாக அண்டர் கிரவுண்டில் போயிட்டோன்னே தரமான இடம் சர்வே பண்ண தரமான எனக்கு கடைசி சொன்னாலே சர்வே பண்ணலாம். என்ன இதில் ஒரு தப்பு பண்ணிட்டுனா நான் வந்து இந்த இது வந்து தண்ணியில் வந்து ஸ்கேட்டிங் ஒரு மாதிரி பண்ண முடியல. அதை வந்து யூஸ் பண்ணிட்டேன். இது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் யூடியூப்ல போயிட்டு மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தான் தெரியுது. அங்கே வந்து ஸ்கேட்டிங் ஒரு கொடுத்தா நம்ம வந்து எலிமெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த இடத்துல வந்து டீம் வச்சு ஒருத்தர் கூட்டு போய் சரின்னு சொல்லிட்டு பார்த்தா என்னோட டீம் எல்லாமே கிளிச்சில் உட்காந்துருக்காங்க. பாருங்க நீங்களே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு என்ன ரிவே பண்ணிட்டாங்க. அப்படியே இறங்கினேன். சரி எங்கே இறங்கலாம் அவனுக்கு இறங்கலாம் சொல்லிட்டு அப்படியே போனேன். மேலே இறங்கலாம் நினச்சேன். பட் ஆனால் மேலே வேணாம் ஜோனுக்கு இப்படி கீழே தான் இறங்கணும்னு சொல்லிட்டு கீழே இறங்கும் போதே ஒருத்தன் ஃப்ரெண்டில் வந்தான். சரின்னு சொல்லிட்டு அவனை அழுத்தி பிடிக்கலாம் பார்த்தேன். பட் ஆனால் அவனை அழுத்தி பிடிக்கிறதுல என் டீம் எடுத்துட்டாங்க. என் டீம் மட்டும் ஒருத்தர் இந்த இடத்துல நாக்கு. சரின்னு சொல்லிட்டு நானே இது உள்ளே போகலான்னு பார்த்தா என்ன நான் பண்ணிட்டாங்க. ஸ்கைலர்லாம் விட்டு அடிக்கிறாங்க. என் டீம் இங்கே ஒருத்தர் இருப்பான் எனிமிட்ட மாட்டிட்டு ஒரு பிளேயிங் மட்டும் பாருங்க தரமாக அடிச்சோம். அவனும் சுற்றுலாவெல்லாம் போட்டு உட்காரான். ஆனாலும் க்ளோவில் உடச்சி அடிக்க வராங்க. எதிரி அங்கே பாருங்க எதிரி விளாண்டு அவரும் சோனியா வேறு ஆக்கிட்டாரு. ஆனால் டிமிட்ரி போட்டு ஹீல் ஆகிடுவார். சரின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டே இருந்தாங்க. தரமான பிளேயிங் அவரும் சுற்றி க்ளோவல் போகிற ஸ்கைலர் விட்டவனுங்க 2-3 ஸ்கைலர் விடானு அது பாருங்க எத்தனை க்ளோவல் போட்டு சுற்றி மெடியெல்லாம் அடிக்காரு. உட்காந்து மெடி அடிக்கிற டைமில் இவருக்கு வந்து ஒரு கைனர் போட்டு இவரே நான் ஊசி குத்தலாம் பார்த்தா இந்த ஃபயரெல்லாம் விட்டு இவரே நான் பண்ணி இவரே முடிச்சிருவாங்க. எழுந்து ஒரு டேமேஜ் கொடுத்துட்டு இவரும் நான் கை செத்துறாரு. இப்போ 2ஆம் நம்பர் தான் இங்கேருந்து அவர் செத்த இடத்துல பேக்கப் கொடுத்து அவர் ஒரு 4-5 கிலோ எடுக்கலான்னு பார்த்தாரு. ஆனால் வந்து அங்கே வந்து 2 கிலோ தான் வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு கிலோ எடுத்துட்டு என் டீமேட் வேறு கத்திட்டே இருக்காங்க. ரிவே பண்ணுறாரு பாவம் சார் அவரும் எவ்வளோ அடி அடிக்கிறாரு. அந்த ஒருத்தன் சாவல் சரின்னு சொல்லிட்டு நெருப்பெல்லாம் விட்டு மெடியெல்லாம் சுற்றி சோன்லேயே உட்காந்துட்டு இருந்தார். சரின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பார்த்துனே இருந்தார். அப்புறம் அப்படியே ஒருத்தன் சைடில் வந்தாங்க. அந்த சைடில் ஒருத்த கீழே வந்தான். அவனை பார்த்துட்டாரு. மெடி அடிச்சோடனே அவனை பார்த்துட்டு M14 வச்சு அழுத்துறாரு. அப்படி அழுத்துறாரு. போடுன்னு அழுத்துறாரு. அட்ரா அப்படின்னு அவனை வேறு ஒரு பக்கம் அழுத்துறாங்க. டீம் வச்சு தரமான அடிக்கேஷனா வேறு லெவல் பிளேயிங் வருது. இவர் தான் நான் மொத்தம் தரமான பிளேயிங் சொல்லவே முடியாது. அப்புறம் வந்து இங்கேருந்து கீழே குதிச்சு எங்களை ரிவே பண்ணுறது பார்த்தா இறங்கனே மெடி கடைசி சொன்னப்போ எப்படியும் எங்களை ரிவே பண்ணிட்டு இவர் உள்ளே வரலாம்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாரு. சரி இவர் உள்ளே வந்துடுவாருன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே கொஞ்சம் ரிவே பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இறங்கிடுவோம். ரிவே பண்ணிட்டு இவ்வளோ உள்ளே வந்துடுவாரு. நானும் சரி அப்படியே போகலாம்னு சொல்லிட்டு இறங்க ஒரு இடத்துல இறங்கினோன்னே எனிமி இருப்பான். ஐயோ என்னடா இறங்குற இடத்துல எனிமி அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் நான். பாருங்க அந்த மாஸ்டருக்கு இறங்குவேன் அதுக்குள்ளேயே ஒருத்தவங்க அழிச்சு பிடிச்சிடும். அந்த பாதி லைஃப்ல அந்த காரை கொளுத்தானே. சரி இறங்கி டப்புன்னு ஒரு க்ளோவில் போட்டு அப்படியே அந்த ஸ்பீட் பூஸ்டர் போட்டு சரன்னு கவர் எடுத்து போய் பின்னாடி உட்காந்து. ஆனால் இது வந்து காமெடினா நான் இங்கே வந்தது கூட தெரியாமல் அவங்க சுட்டுட்டு இருக்காங்க. சுட்டுட்டு சரி அவங்க ஆளுக்கான ஓட்டம் போடுது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். சரி இங்கே உட்காந்துட்டே இருந்தான். சரி என்ன ஒரு ரிவே பண்ண ஒரு நாக்காயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ஹீல் பண்ணான்னு போனால் அதுக்குள்ளேயே அவனை எனிமி அடிச்சு முடிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டன் திரும்பி மறுபடியும் அந்த வீட்டுக்கு போச்சு. வீட்டு மேலே ஏறி கேம்ப் படிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டு மேலே ஏறினேன். சரி நானும் மேலே போனேன். மேலே போனால் ஒரு ஆச்சரியம் பாருங்க ஆப்போசிட் வீட்டில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவன் இங்கே தான் எகிற போது அடிக்கலாம் அடிக்க முடியும். சரி அப்படியே கீழே ஒருத்தன் வந்துட்டான். அடிக்கிறான் பிசான் எடுத்து அழுத்தனா அது எங்கே போயிடுச்சு மாருக்கு. அவன் அதுக்குள்ளே நம்மளை வச்சு ஸ்கேலை செம்ம டேமேஜ் கொடுத்துட்டான். சரின்னு சொல்லிட்டு பிசான் எடுத்து பியூர் எடுத்து அடிச்சு நாக் பண்ணி ட்ரோ பண்ணி எடுத்து கீழே எடுத்துனேன்.
அப்புறம் நம்ம டீம் அடி வாங்கிட்டு பாரு. நானும் சரி இங்கே உட்காந்து அதுக்குள்ளே 2ஆம் நம்பர் பாவம் அவர் வர ஹீல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1ஆம் நம்பர் நாக்காயிட்டாரு. அப்படியே கூட சேர்ந்து 1ஆம் நம்பரும் நாக்கு. அவர் டிமிட்ரி இல்லைன்னு சொல்லிட்டு கத்திட்டு அந்த டிமிட்ரி அவரும் செத்துட்டாரு. 4ஆம் நம்பர் செத்துட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இருந்தேன். சரி பார்த்தா 2ஆம் நம்பர் இருக்காரு. சரி அவர் இறங்கட்டும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் இறங்கினோடனே பேக்கில் போனேன். இந்த வீட்டில் ஒருத்தன் தான்ல, சரி அவனுக்கு கிரேனேட் போடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். 2ஆம் நம்பர் இறங்கினாரு. கிரேனேட் மேலே தூக்கி போட்டாங்க. அப்படியே ஒரு டேமேஜ் நீங்களே பார்ப்பீங்க இப்போ டேமேஜ் வந்து. சரின்னு சொல்லிட்டு மேலே போனால் லேண்ட் வச்சு நம்மள டேமேஜ் கொடுத்துறாங்க. ஏறி ஒரு நாக்கு அவர் வச்சுட்டாரு. அவருக்கும் செம்ம டேமேஜ் கொடுத்தாங்க. 22 ஹெச்பியில் அவர் தப்பிச்சார். ஏறி அடிக்க பார்த்தா அவன் க்ளோவல் போட்டு ரிவே பண்ணிட்டான் டீமேட்டை. சரி சொல்லிட்டு இவர் வந்து என்ன ரிவே பண்ணாரு. சரி எதிரி அடிக்கலாம்னு சரி 2 புல்லட் அடிச்சா ஆளே காணும். சரி மேலே ஏறி உட்காந்தா நம்மகிட்ட மெடி இல்லை. அவர் பக்கத்தில் இருந்ததால கேட்கறதுக்காக கொஞ்சம் எழுத்தரிச்சு அப்படியே ஒரு இது ஜூஸை பிடிச்சிட்டு அப்படியே கீழே அவரை நாக் பண்ணிட்டாங்க. கில் எடுத்து ஒரு கில் எடுத்து என்னால் கில் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அவன் நம்மளை முடிச்சு மேட்ச் முடிஞ்சிச்சு. இவனுங்க போய் அடிச்சிருவாங்க. சரி guys, நாளைக்கு பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் தரமான வீடியோவில் பார்க்கலாம். பை guys. ஓகே பை guys. இது உங்கள் கேங் கேமிங் கமெண்ட். நாளைக்கு ஒரு தரமான வீடியோ வந்து சந்திக்கிறேன். வீடியோ வந்து கொஞ்சம் அப்லோட் ஆக லேட் ஆகும். அப்புறம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனை ஆல்ல போட்டுக்கோங்க. பை guys.